இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இதை கேன்சரை தடுக்கிற வல்லமை இருக்குன்றாங்க. இதை நிறைய ஒரு 5 பூ டெய்லி எடுத்து குடித்தா ரொம்ப நல்லதுன்றாங்க. எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப காலமாக இருக்குது இந்த பூ நாங்கள் குடிக்கிறோம். இதே மாதிரி சின்னதாக ஒரு முருங்கை தொட்டியில் இருக்கிறதுனால அது வரலை. ஏதோ நெய் காய்ச்சறதுக்கு, கேழ்வரடை சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி பருப்படைக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு அது கிடைக்குது இதில் இருந்து. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சங்கு புஷ்பம். இந்த வெள்ளைப்பூ வந்து அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிதுப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன 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 இந்த பெரிய பெரிய பூ இந்த மழைக்கு இந்த எங்கே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். டே இது பார்க்கும் பொழுது எனக்கு ஆசையாக இருந்துச்சுப்பா. பாருங்க, சங்கு புஷ்பம் ப்ளூ கலர் நிறைய இருக்குது, பூத்துட்ருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சப்போட்டா. இது ஒரு ஆள் உயரம் வந்துருச்சு. ஃப்ளாட்டில் ஏதாவது திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டேன். திரும்பவும் வருது. யாராவது எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்கங்கிறேன். மண் இருக்கவங்க யாரும் எடுத்துகிட்டு போகல. சும்மா சேப்பங்கிழங்கு ஒரு அழகுக்காக வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிழங்கெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. பிரண்டை பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். இது வந்து என்னென்னா வெத்தலை கொடி இல்லைங்க, இது ஒரு வெத்தலை வெள்ளை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த பொங்கலோடு வரும். அது இதில் கிழங்கெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. இந்த இலை அழகாக இருக்குதுன்னு இதுக்காக நான் வச்சுருக்கேன். இது துளசி இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போனால் விதை கொடுத்தாங்கப்பா, வெண்டைக்காய் விதை, அப்புறம் கொத்தவரங்காய் செடி விதை. அதை நட்டேன், வந்துருச்சு பாருங்கள். இது வந்து கீழே கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது பூ பூத்துருக்கு பாருங்கள். அருமையாக எனக்கு கீரை நேற்று தான் எடுத்தேன். இது சூப்பராக இருக்கும்பா. இது வந்து பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையும் அந்த கீரையை நேற்று எடுத்து இன்றைக்கி சமைச்சாச்சு. ஒரு கீரை விதை இருந்தது, அதில் அதை போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. கத்தாழை பாருங்கள், இது பூ வரும்பா எனக்கு. வருஷம் பூ வரும். இதில் பெரிய செடிப்பா. ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சேன், அந்த தொட்டியே தெரியாத அளவுக்கு பெரிய கத்தாழை, அருமையான கத்தாழை. இங்கேயும் இருக்கும் எனக்கு இந்த நித்திய கல்யாணி. மருதாணி பார்த்திங்களா, தொட்டியில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக சிவக்கும்ப்பா. கொஞ்சம் இலை தான் கிடைக்கும், அப்படியே ரொம்ப தடவி விட்டாலே போதும், அந்த அளவுக்கு நல்லா சிவக்கும். எங்கள் வீட்டு மருதாணி தான் பாருங்கள். எதுவுமே வச்சு அரைக்க மாட்டேன், வெறுமனே வச்சு அரைக்கிறது தான். இது போயிடுச்சு, கற்பூரவள்ளி. பார்த்தா போயிடுச்சே அப்படின்னு நினச்சேன், துளுத்துட்டு வருது அழகாக. இது வந்து வெண்டை செடி. பாவக்காய் வந்து நம்ம சமைக்கும்போது அந்த விதை போடுற அந்த காயிலேருந்து விதை எடுத்துகிட்டு வந்து போட்டால் எப்படி வருது பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரு சின்ன வெங்காயம் 2 நட்டிருக்கேன், அது மறைஞ்சிட்ருக்கு வெங்காயம். அது என்னென்னா, இந்த சில்லி பரோட்டா அந்த மாதிரி வெங்காயத்தால் நம்ம தேட வேண்டாம், இதை எடுத்துக்கலாம். இதான்ப்பா எங்கள் தோட்டம். சூப்பராக இருக்கா? அந்த சங்கு போட்டியாக போட்டாச்சு. இப்போ இது வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் குடிப்பேன். எப்படி என்ன அழகான கலராக இருக்குது பாருங்கள். இதுக்கு சக்கரைலாம் ஒன்றுமே போடுறது கிடையாது, அப்படியே குடிச்சிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஒரு செடி வச்சு வளங்க வீட்டில், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். பூ சாமிக்கும் வைக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன்.